செருப்பில் ஏதோ அசிங்கத்தை மிதிச்சிட்டு பஸ்ஸில் ஏறிட்டீங்க. இப்போ பஸ்ஸில் உங்களுக்கு மட்டும் நாருமா இல்லை எல்லாருக்குமே நாருமா? உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் வீட்டுக்காரு வாழ்க்கையில் போய் ஏதோ ஒன்று மிதிச்சுட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பாவத்தை மிதிச்சுக்கிட்டு வந்துட்டார். ஒரு மனைவி நீங்கள் போய் ஏதோ ஒரு பாவத்தை தாங்கிட்டு வந்துட்டீங்க, உங்கள் பிள்ளை போய் ஏதோ ஒன்று ஏற்றிட்டு வந்துருச்சு. இப்போது அவருக்கு மட்டும் வீட்டுக்குள்ளே நாருமா வீடே நாருமா? வீடே நாரும். வீடே சாபமாக கிடக்கும். போராடிக்கிட்டே இருப்பீங்க, எங்கிட்டு போகுதுன்னு தெரியாது. அதுதான் பிரச்சனை. அதனால தான் சொல்கிறோம், நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், நீ தூங்கு, அங்கே தான் நாருது. எவ்வளோ நாள் இருக்குது நாத்தத்தை தாங்கிட்டு இருக்கு. அதனால தான் சொல்கிறோம், கடவுள் குடும்பமாக வாங்கன்னு சொல்கிறார். நீங்கள் குடும்பமாக வந்து நின்றுடுங்க, ஆண்டவர் பார்த்துப்பாரு. பிரைஸ் எல்லாம் எதையாவது நம்ம செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கண்ணு இருக்குது பார்த்தீங்களா, கண்ணு. ஒரு செல்ஃபோன் வாங்க போகிறோம் இல்லையா, செல்ஃபோன் 25,000 30,000 50,000. எதுக்கு செல்ஃபோனுக்கு அவ்வளோ விலை? அதில் இருக்கிற கேமரா, பவர் கேமரா. ஒரு கேமரா, நல்ல கேமரா, ஒரு ஃபோன் வந்து நல்ல கேமராவோட இருக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குகிறோம். இப்போ இந்த கண்ணுக்குள்ளே எத்தனை கேமரா இருக்குது? பிக்சல்னு சொல்லுவாங்க, கேமரான்னு சொல்கிறதில்ல, பிக்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த பவரை கொடுக்குது. நம்ம கண்ணுக்குள்ளே எத்தனை பிக்சல்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எத்தனை தோசை தின்னு தான் சாமி ஞாபகம் வருது, பிக்சல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. 530க்கு மேலே சொல்கிறாங்க. 530க்கு மேலே 25 30 40 பிக்சல்ஸ் உள்ள கேமராவே 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபாய்க்கு போகுது. 530க்கு மேலே இருக்கிற பிக்சல் உள்ள இந்த கண்ணு எவ்வளோ அற்புதமாக வேலை செய்யுது, அஞ்சத்தகு வியத்தகு முறையில். பிரைஸ் தி லார்ட். இந்த கண்ணு இருக்குது பார்த்தீங்களா, கண்ணு. ஒரு செல்ஃபோன் வாங்க போகிறோம் இல்லையா, செல்ஃபோன் 25,000 30,000 50,000. எதுக்கு செல்ஃபோனுக்கு அவ்வளோ விலை? அதில் இருக்கிற கேமரா, பவர் கேமரா. ஒரு கேமரா, நல்ல கேமரா, ஒரு ஃபோன் வந்து நல்ல கேமராவோட இருக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குகிறோம். இப்போ இந்த கண்ணுக்குள்ளே எத்தனை கேமரா இருக்குது? பிக்சல்னு சொல்லுவாங்க, கேமரான்னு சொல்கிறதில்ல, பிக்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த பவரை கொடுக்குது. நம்ம கண்ணுக்குள்ளே எத்தனை பிக்சல்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எத்தனை தோசை தின்னு தான் சாமி ஞாபகம் வருது, பிக்சல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. 530க்கு மேலே சொல்கிறாங்க. 530க்கு மேலே 25 30 40 பிக்சல்ஸ் உள்ள கேமராவே 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபாய்க்கு போகுது. 530க்கு மேலே இருக்கிற பிக்சல் உள்ள இந்த கண்ணு எவ்வளோ அற்புதமாக வேலை செய்யுது, அஞ்சத்தகு வியத்தகு முறையில். பிரைஸ் தி லார்ட். சல்வேஷன் அண்ட் ரிடம்ஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சல்வேஷன் அண்ட் ரிடம்ஷன். சல்வேஷன் அப்படின்னா அதான் மீட்புங்கிற வார்த்தை. கடவுள் என்ன செய்கிறார், அந்த சல்வேஷனுக்கான ஒரு வழியை நமக்கு திறந்து வச்சிட்டார். இந்த சல்வேஷன் வழியில் கடந்து போக வேண்டியது யாருடைய வேலை? நம்முடைய வேலை. அந்த சல்வேஷன் அப்படிங்கிற மீட்பு திட்டத்தினுடைய பாதையில் நீங்கள் கடந்து போனீங்கன்னா அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. நிறைய பேர் பயணிக்காம கடவுள் நம்மளை ரட்சிச்சிருவாரு, ரட்சிப்பு கொடுத்துருவாரு, நம்மளை மீட்டெடுத்துருவார் அப்படின்னா நோ, ஹி கேனாட் டூ தட். அதுக்கு தான் கடவுள் உங்களுக்கு அந்த அழைப்பை கொடுத்துட்டே இருக்கிறார். எதுக்கு கடவுள் இப்படி பிரசங்கத்தை ஆட்களை அங்கங்கே எழுப்பணும்? இன்னைக்கு நிறைய பேர் பேசுகிறாங்க, எல்லாம் யூடியூப்பை திறந்தீங்கன்னா எல்லாரும் பேசுகிறாங்க, ஆனால் எல்லாரும் கேட்குறாங்க. இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா, இந்த கிரேக்கர்கள் மாதிரி என்ன செய்வாங்கன்னா, கிரேக்கர்கள் வந்து நிறைய கேட்குறத விரும்புவாங்க. புதுசாக அவங்க யாராவது புது ப்ரீச்சர் வந்துட்டா, நீ பேசுப்பா. பவுலடியார் அப்படி தான் போய் பேச பண்ணார். நல்ல பேருக்கு இயேசுவா, அவர் யார் புதுசாக இருக்கு பேசு, அவர் இயேசுவை பற்றி பேசினார் அவர். ஸோ இப்படி தான் அவங்க. இதாவது இப்போ ஒரு காலகட்டத்தில் நம்ம நிற்கிறோம், எல்லாரும் கேட்குறாங்க, செவித்தினவு கொண்டவர்களாக எல்லாரும் கேட்குறாங்க. பட் நோபடி சேஞ்சஸ் இட். நோபடின்னு சொல்ல முடியாது, அதிகமான பேர் அந்த கேட்கறதுலையே மனம் லயிக்குது. அந்த மாற்றத்திற்கு தங்களை அவங்க கூட்டிகிட்டு போகல. அப்போ கேட்கறது அவங்களுக்கு விருப்பமாக இருக்குது, கேட்கணும். வி வாண்ட் டு லிசன் லாட் ஆஃப் திங்ஸ், ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். நீ பேசு, அவர் பேசுகிறார், இவர் பேசுகிறார். ஓகே, கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை, கேட்குற நீங்கள் உட்காந்து அதை தியானிக்கணும். ரீட், ரிஃப்ளெக்ட் அண்ட் சேஞ்ச். 3 ப்ராசஸ் போகணும் நமக்குள்ள. இந்த ப்ராசஸ் போகல அப்படின்னா சம்வேர் இட் இஸ் ஸ்ட்ரக்னு அர்த்தம். நம்ம வீடுகளில் ஜெபமாலை ஜெபிக்க சொல்கிறத நிறைய பேர் தவறாக புரிஞ்சு கொள்கிறாங்க. என்னமோ நினச்சிக்கிறாங்க இது நம்ம மாதாமாவுக்கு ஜெபிக்கிற ஜெபம், அவங்களுக்கு என்ன ஜெபம் வேண்டி கிடக்கு.
அவங்களுக்கு ஜெபம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க எல்லாத்தையும் தாண்டி போய் ஜெயிச்சிட்டாங்க, பாஸ் ஆகிட்டாங்க. இப்போ நமக்கு தான் ஜெபம். இப்போ இந்த ஜெபத்தை நம்ம மாதாம்மா கிட்ட ஜெபிக்கிறோமான்னா இல்லை. மாதாவுடைய பரிந்துரை நம்மோடு இருக்குது. இப்போது இதை பாருங்கள், எங்கே இருவர் மூவர் என் நாமத்தில் கூடி ஜெபிக்கிறீங்களோ, இப்போ நான் தனியாக போய் ஜெபமாலை எடுக்கிறேன், தனியாக ஜெபிக்க போகிறேன். அப்போ அந்த இடத்துல நான் இந்த இறைவார்த்தையை நிறைவு செய்ய முடியாது பார்த்தீங்களா? அப்போ நாம் என்ன செய்கிறோம், இந்த ஜெபமாலை எடுத்து ஜெபிக்கும் போது இந்த ஜெபமாலை ஜெபிக்கிற நேரத்தில் மாதாம்மா வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க, இந்த ஜெபத்தை நீ சொல்லி ஜெபிச்சின்னா நான் உன்னோட வந்து சேர்ந்து ஜெபிப்பேன். அதுதான் அவங்க வெளிப்பாடு. ஃபாத்திமாவில் அந்த பிள்ளைகள் ஜெபிக்கும் போது மாதாம்மா முதல் பகுதியே சொன்னாங்க, அருள் நிறைந்த மாதிரி. இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாத வார்த்தைகள். இரண்டாவது பகுதி தான் நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம். என்ன படிச்சிருக்கிறோம்? தூய மரியே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கு. அது நம்ம மாதாம்மாட்ட கெஞ்சி கேட்குறது, எங்களுக்காக மன்றாடுங்கன்னு. இப்போ இந்த ஜெபத்தை நாம் மரியாள் அன்னையோடு சேர்ந்து நம்ம ஜெபிக்கிறத நிறைவு செய்ய அம்மா வந்துடுவாங்க. அதனால தான் நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ள ஜெபமாலை பக்தியோடு ஜெபிக்கப்படுகிற போது, ஒரு சின்ன பாவம் தானே, ஒரு சின்ன தவறான உறவுகள் தானே, ஒரு சின்ன காரியம் தானே, நீங்க நல்லா கவனிக்கணும். கப்பலில் விழுகிற ஒரு சின்ன ஓட்டை கூட நிசாரமாய் நினைக்கத்தக்கது அல்ல. அது நிச்சயமா உன் ஊழியத்தை, உன் வாழ்க்கையை அழிச்சிரும். அது ரொம்ப சிநேகத்தோட உன் பக்கத்துல வரும், ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி வரும். அது என்ன செய்து நம்ம வாழ்க்கையை கெடுத்துரும், தரிசனத்தை கெடுத்துரும், அழைப்பை கெடுத்துரும், நற்பெயரை கெடுத்துரும், குடும்ப வாழ்க்கையை கெடுத்துரும், படிப்பை கெடுத்துரும். பிசாசுக்கு தெரியும், அவனுக்கு ஏக லட்சியம் தேவ ஜனங்கள் கெட்டு போவதாகும். பேசும் பொழுது அழகாத்தான் இருக்கும், இத மாதிரி வேற ஒரு பாசத்தை பார்க்கவே முடியாது, இத மாதிரி ஒரு அன்பை பார்க்கவே முடியாது. இயேசு கூட இந்த அளவுக்கு நேசிச்சிருப்பாரா அப்படின்னு அந்த ஆவி கேர் பண்ற மாதிரி நமக்கு தெரியும். உடனே புரிஞ்சுக்கிடணும், தேவன் என்னை வைத்திருக்கிற கிருபை பொருந்தின தோட்டத்தில் இருந்து என்னை முச்சந்திக்கு கொண்டு வருவதற்கு பிசாசு பிளான் பண்ணி விட்டாங்க. சகோதரா, அழிந்து போக வேண்டிய நம்ம குடும்பத்தை கர்த்தர் கிருபையா சபை என்கிற தோட்டத்துல கொண்டு நிறுத்தி வச்சிருக்க. நீ அழியக்கூடாது, உன் குடும்பம் அழியக்கூடாது, உன் வாழ்க்கை அழியக்கூடாது, நீ நாசமா போயிடக்கூடாதுன்னு கிருபையா ரட்சித்து அபிஷேகம் பண்ணி எத்தனையோ இடர்களை தாண்டி உன்னை சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கும் பொழுது, இந்த திருச்சபையில் நிற்கிற பிள்ளைகளை பயனற்றவர்களாய் கெட்டு போகும்படிக்கு இந்த பொல்லாத ஆவி போராடும். இவ்வளவு வசனங்களை கேட்கிற நம்ம கெட்டு போகிற கூட்டத்தில் இருக்கப்படாது. இவ்வளவு கிருபை பொருந்தின தலைமுறை கெட்டு போகிற கூட்டத்தில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி பகல் வேளை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், இல்ல, கிருபையை வாங்கி தொடர்ந்து போராடு. ஒரு நாள் பின்மாற்ற ஆவிக்கு நம்ம எல்லைக்குள்ள என்ன கிடையாது, இடமே கிடையாது. எஸ் என்ன சொன்னா, யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வேறொன்றுக்கும் வரான், நானோ ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன்.